அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 24/1/2024 சதுர்த்தசி திதி இரவு 9:50 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. 9 மணியிலிருந்து 10 மணி வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், புதனுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? கிரகப் பிரவேசம் செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, வியாபாரம் தொடங்க, வீடுமனை வாங்குவதற்கு, வீடுமனை ஆபரணங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நம்முடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அதை பூக்களாக நாம் தூவினால் பூமாலைகளாக நம் கழுத்தில் வந்து விழும். ஆனால் கற்களாக எரிந்தால் காயங்கள்தான் மிஞ்சும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும்ங்கிற சூட்சுமத்தை உணர்ந்து வைத்திருப்பவர்கள், பேச்சுத்திறன் அதிகம் உள்ளவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாங்க. வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறதோ அல்லது பிளான் அப்ரூவலோ அல்லது தொழில் தொடங்கிறதுக்கு லைசன்ஸ் நம்பரு, அதே மாதிரி சில புது விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்கிறது, இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறது, இது மாதிரி வேலைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக நடக்குங்க. பழைய நண்பர்களிடமும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்து ஜென்ம குருவாக பாடாப்படுத்துறதுனால இனம் தெரியாத ஒரு மனக்கவலை, ஒரு என்னன்னு புரியாத ஒரு பயம், எதிர்காலத்தை நினச்சி சின்ன சின்ன கவலைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வேலைக்கு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குது. பிள்ளைங்க படிப்பில் ஆர்வம் காட்டுறாங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்கிறீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பொய்யான உறவுகளை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? ஒருவருக்கு ஏற்படும் துன்பங்கள் தான் பொய்யான உறவுகளை கண்டுபிடிக்க உறுதுணையாக இருக்கும். இறைவன் நல்லதை தந்தாலும் அல்லதை தந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க. அந்த கஷ்டம் வந்தப்போ தாங்க நமக்கு உண்மையிலே உதவுறவங்க யார், நம்மளை உதாசீனப்படுத்துகிறவங்க யார், நம்மளை பற்றி கேவலமாக மற்றவங்கள்ட்ட சொல்கிறவங்க யார் அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் நல்லவங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கஷ்டம் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது உண்மையிலே நல்லவங்க யாருன்னு
என்னன்னு எனக்கு புரிய வந்ததுன்னு எங்கும் எப்போதும் அனுபவ அறிவுகளை சுமந்து கொண்டு அறிவுபூர்வமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அஷ்டமாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும், நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. செல்வாக்கு உங்களுக்கு இன்னொரு பக்கம் அதிகமாகும். மூத்த சகோதரங்கள் அண்ணா அக்கா மூலமாக சில முக்கியமான காரியங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் அவங்கள்ட்ட சில உதவிகள் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாயின்னு முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன வந்தாலும் எதுவும் மீற மாட்டேங்குது, ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிதிர்காரகனாகிய சூரியன் பிதிர்ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆனால் போட்டிகள் அதிகமாகிடுச்சேன்னு நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை அதிகமாகிக்கிட்டே போகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிஜமான செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மனிதனால் தீர்க்க முடியாத கடன்கள் 3 இருக்குதுங்க. பெத்த கடன், வளர்த்த கடன், நன்றி கடன். இந்த 3ஐயும் நம்மால் முழுசாக தீர்க்கவே முடியாதுங்க. என்னங்க எவ்வளோ பெரிய லோனு, 6 கோடி ரூபாய் லோன் எடுத்து அதெல்லாம் அடைச்சாச்சு, ஜுவல் லோன்லாம் அடைச்சாச்சு, இது மாதிரி எத்தனையோ கடனெல்லாம் நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் பெரிய கடனா அப்படின்னு சில நேரங்களில் சிலர் நினைக்கலாங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரி கிடையாதுங்க. தாய் தந்தை பெற்று வளர்த்தாங்க, பேணி நம்மளை காப்பாற்றினாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நெருக்கடியான நேரத்தில் உதவுனாங்க. இந்த மாதிரி பெத்த கடன், வளர்த்த கடன், நன்றி கடனுக்கெல்லாம் நாம் ஒரு தொகையை கொடுக்க முடியுமா, அல்லது அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லி சரி செய்ய முடியுமா? அதனால தாங்க பெத்தவங்களையும் வளர்த்தவங்களையும் கஷ்டப்பட்ட காலத்தில் உதவுகளையும் மனசுக்குள்ளார வைத்து தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால சின்னதாக வேலை சுமை அதிகமாகும். உங்களை யாரும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு நீங்களே சொல்லிப்பீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று கொஞ்சம் சோகமாக இருந்தீங்க, கோபப்பட்டீங்க, பணப்பற்றாக்குறை இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சரியாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. வியாபாரம், உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ஆவேசப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைங்க கிட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. உங்கள் பெருமையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகத்தோடு கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள் பணக்காரராகிறார்கள். நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்கள் ஏழை ஆகிறார்கள். மற்றபடி இறைவனுடைய படைப்பிலே ஏழை பணக்காரன் என்று யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி யாரை எந்த விஷயத்தை நாம் முடிக்கலாம், யாரை வச்சு எந்த விஷயத்தை முடிக்கலாம், யார் மூலமாக எந்த காரியத்தை சாதிக்கலாம், யாருக்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சுப செலவுகள் இருக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து விசேஷங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தீர்க்க முடியாத சில சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தீர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் நல்ல ஒரு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு பதவி புகழெல்லாம் கிடச்சின்னு இருக்கும். ஆனால் அடிமனசுக்குள்ளார சின்ன சின்ன காயங்கள் வருத்தங்களையும் உண்டாக்குவாருங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, போட்டிகள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சுமார் தாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கோபப்படாமல் இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, படிக்காமல் கல்வித்தாயை வழிபட்டாலும் உழைக்காமல் செல்வத்துக்குரிய தாயை வழிபட்டாலும் பெரிதாக ஒன்றும் கிடைத்து விடாது, பொரியும் சுண்டலும் தான் கிடைக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு படிச்சுக்கிட்டே ஸ்ரீ சரஸ்வதி மகாதேவியை வழிபடுவதன் மூலமாகவும் உழைத்து கொண்டே ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக தான் கல்வியையும் பெற முடியும், செல்வத்தையும் பெற முடியுங்கிற தத்துவத்தை அறிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள்லாம் சுலபமாக நிறைவேறும். அக்கா தங்க உடன் பிறந்தவங்க இவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது வீடு கட்ட தொடங்கிறது, மராமத்து பணிகள் ஏதாவது செய்கிறது, அதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வேற்றுமொழிக்காரங்க மூலமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபார ரகசியங்கள் வேலையாட்களுக்கு தெரியாமல் பார்த்துங்க. புது வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது அவங்களுடைய பின்னணி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாதுங்க. மரணம் அப்படிங்கிறது ஒரு பதிலாகும். அதை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுங்க. அப்போது பிறப்பு இறப்பு இந்த ரெண்டையும் நாம் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. எப்போ பிறக்க போகிறோம், எப்போ மரணிக்க போகிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கையில் கிடையாதுங்க. இடைப்பட்ட காலத்தில் எல்லாருக்கும் நல்லது செய்வோமே, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேர் நல்லா இருந்துட்டு போட்டுமே,
அந்த சிரிப்பில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அப்படின்னு உங்களை தேடி யார் வந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, உறவுக்காரங்க, அண்ணியங்க, யார் வந்தாலும் எல்லோருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் ஏதோ நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளையாவது செய்வோமேன்னு எங்கும் எப்போதும் உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் செலவு அதிகமாகிட்டே இருக்குது. இதோ வருது அதோ வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கைக்கு எதுவும் வந்தபாடு இல்லையே. பழைய கடனை நினச்சி பயப்படுறதா, புது கடனை நினச்சி டென்ஷன் ஆகிறதா, இப்படியே வாழ்க்கை ஓடுது. 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையே. சனி பயிற்சி ஆகுது, எல்லா பயிற்சியும் ஆகுது, ஆனால் அந்த கஷ்டம் மட்டும் எங்கேயும் பயிற்சி ஆக மாட்டேங்குதேன்னு பல நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளார கலங்கிறதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் இன்றைய நாளில் பல வினாக்களுக்கு உங்களுக்கு விடை கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரமும் சூடுபிடிக்கும், உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், சகோதரங்களோடு இருந்த சண்டையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், தங்கைக்கு திருமணம் கூடி வர வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு நிம்மதியை இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புதிய பாதையில் பயணிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எங்கே அறம் இருக்கிறதோ அங்கே அழகும் அறிவும் இருக்கும். எங்கே பணிவு இருக்கிறதோ அங்கே செல்வமும் செழிப்பும் இருக்கும். எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பான். இறைவன் எங்கு இருக்கிறாரோ அங்கு வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, உங்கள் கூட இறைவன் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு. அதனால தான் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்பட்டு கன்னத்தில் கை வைக்காமல் எல்லாத்தையும் கடந்து நடந்து வந்துருக்கீங்க. இறைவனுடைய அனுகிரகத்தால் இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்னோக்கி போவீங்க, முற்போக்கு சிந்தனையோடு இருப்பீங்க. முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு பலிதமாகுங்க. பாதகாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அக்கறையில் அவங்க ஏதாவது சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அதை நினச்சி நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. அதே மாதிரி வீட்டை மாற்றலாம், இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாம், அதெல்லாம் பல சிந்தனைகள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சியும் இப்போ நீங்கள் இறங்கிட்டீங்க. அதே மாதிரி இடிச்சிட்டு புது வீடு கட்டலாங்கிற யோசனையும் வந்துடுச்சு. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. ஏதோ சுபகிரகங்கள் தான் பெருசாக உதவலைன்னாலும் பாவகிரகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உட்கார்ந்துருக்காங்க. அதிலும் குறிப்பாக ராகு நல்ல இடத்துல இருக்கிறதுனால புது தொழில் நீங்கள் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களோட சேர்ந்து உழைச்சி கொட்டி கடைசியாக கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியில் வர்றதோட நாமே ஏதாவது ஒரு சின்ன முதலீட்டில் தொழில் தொடங்கலாங்கிற முடிவுக்கும் வந்து கடை ஆரம்பிக்கிறீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். குடும்பத்திலேயும் நீங்கள் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன அலைச்சல்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நல்லவன் என்ற பட்டம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு கொடுத்த கௌரவ கடன். அதை எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள், வாங்கி கொள்வார்கள். ஆமாங்க, நம்மளை எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. அந்த நல்லவங்கங்கிற பேரை நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற கௌரவம். அப்படிங்கிறதுக்காக எங்கும் எப்பொழுதும்
எப்போதும் நல்லவர்களாக, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணப்பற்றாக்குறை, சங்கடங்கள், அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார காரசாரமான வாக்குவாதம், அதெல்லாம் என்னத்துக்கு? வெளியில் தான் வேறு மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளாரையும் சண்டை சச்சரவு எதுக்கு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் புரிதல் இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பமாகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளை எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிகிட்டு இருக்காமல், 99 மார்க் வாங்கினாலும் இன்னும் 1 மார்க் எங்கன்னு கேட்காம, பரவாயில்ல இந்த அளவுக்கு படிக்கிறாங்களே, அவங்கள நாம் பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள், இனம் தெரியாத சின்ன சின்ன பயம், அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எவ்வளவோ நாம் உழைச்சிருக்கிறோம், எவ்வளவோ நாம் சேவை செஞ்சுருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை கூட ஒழுங்காக வாழாமல் உறவுக்காரங்க, நண்பர்கள், மற்றவங்களுக்காக நம்ம உழைச்சி கொட்டின்னு இருக்கோம். இருந்தாலும் யாரும் நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் இருந்த மேலதிகாரியோடு இருந்த சிடுசிடுப்பு அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாம் அன்புடன் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேவைகள், சின்ன சின்ன உதவிகள் ஒருவருடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தையும் பெரிய அளவில் திருப்பத்தையும் ஏற்படுத்திவிடும். அதனால தாங்க அன்பாக எதையும் நீங்கள் செய்வீங்க, கடமைக்கு எதுவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒரு சின்ன பரிசாக இருந்தாலும் அது அன்பாக நாம் பிறரிடம் தரும்போது அந்த சின்ன பொருளுக்கு மரியாதை அதிகமாகுது. விலை கொண்ட பொருளாக இருந்தாலும் வேண்டா வெறுப்பாக அவங்க கையில் திணிக்கும் போது அதுக்கு மரியாதை குறைஞ்சி போகுது. அதனால தாங்க நீங்கள் அன்பை கலந்து கலந்து கொடுத்துட்டுருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பாடத்தில் கொஞ்சம் பிள்ளைங்க கவனம் செலுத்தணுங்க. அவங்களுடைய படிப்பில், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டினா நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சலசலப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும், சங்கடங்களும் கொஞ்சம் இருக்கும். ஏற்கனவே ஏற்பட்ட பெரிய பெரிய இழப்புகளை நினச்சி நீங்கள் பெருமூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் அடுத்தது ஆக வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நடப்பதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் நினைப்பதை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நடக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த நினைப்பை விட்டுட்டு எது நடக்குமோ அதற்கான முயற்சிகளை இறங்குறதான புத்திசாலித்தனம். நீங்கள் அப்படித்தாங்க. நம்முடைய சக்தி எது, நம்முடைய பலவீனம் எது, இதெல்லாம் நீங்கள் அழகாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நம்மால் முடியாத விஷயத்துக்கு பின்னாடி நாம் ஏன் ஓடி தேடி நாம் எதுக்கு நம்முடைய ஆற்றலை வீணடிக்கணும்? நமக்கு ஒன்று உள்ளது எதுவோ அது நம்ம எங்கே இருந்தாலும் கிடைக்கும். அதனால் அந்த பணியில் நாம் இறங்குவோன்னு சொல்லிட்டு தெளிவான வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளோடு செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகளிலும் நீங்கள் தாங்க வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றி காட்டுவீங்க. பணவரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான
வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எத்தனையோ சோகங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் அதையெல்லாம் மூடி மறைத்து நாம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நேர்மறை எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் இழந்த மார்க்கெட்டை மறுபடியும் நீங்கள் பிடிக்க ஆரம்பிப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, எங்கே போனாலும் எதுவும் சரியாக வரமாட்டேங்குதுங்கிற ஏக்கமும் பெருமூச்சும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சந்திரன் இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சோகங்கள் சொத்துக்கள் அல்ல, அதை சேமித்து வைப்பதற்கு. சோகங்கள் உணர்ச்சிகளாகும், அதை உடனுக்குடன் செலவழித்து விட வேண்டும், வெளிப்படுத்தி விட வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சோகங்களை பெருசாக அடிமனசுக்குள்ளார சேர்த்து வைக்க மாட்டீங்க. எத்தனை சோகங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை நாம் பார்ப்போம். நாமே சோர்ந்து போயிட்டோம்னா நம்மளை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்னாகிறது, அவங்க கதி என்னாகிறது, அதுக்காகவாது நாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். சோகத்தை நினச்சி சோகமாக இருக்கிறது கூட நேரம் கிடைக்காமல் ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளார தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனாலும் ஜென்ம சனி இருக்கிறதுனால அவ்வப்போது மனசுக்குள்ளார ஒரு குழப்பம் தடுமாற்றம்லாம் இருக்கும். பிள்ளைகளுக்கு யார் ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிற கவலையும் ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க உங்களை விட பெரிய புத்திசாலிங்க, நல்லா இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு அந்த கவலை? அவசியமே இல்லைங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பணவரவு உண்டு. புது வண்டி வாங்குவீங்க, புது வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதரக்காரகன் செவ்வாயும் பலமாக இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களுடைய அன்பு பாசம் அதெல்லாம் இன்றைக்கி அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து இன்றைய தினத்தில் பேசுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீ தேர்ந்தெடுக்கும் பொருள், நீ வாங்கும் பொருளானது உன்னுடைய குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்ல பொருள்களை வாங்குவீங்க. அத்தியாவசியமான பொருள் எதுவோ அதை தான் வாங்குவீங்க. அனாவசியமான பொருள், ஆடம்பரமான பொருள் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டீங்க. அதே மாதிரி நல்லவங்களோட தான் நீங்கள் பழகுவீங்க. அவங்களுடைய நட்பு தாங்க உங்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். அது மாதிரி சமூகத்தில் நல்லவர்களாக பெயர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு முன்ன மாதிரி இல்லை, ஏதோ பாடாப்படுத்தின்னு இருக்குது. உடம்பெல்லாம் ஒரே இச்சிங்காக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் தோலில் நமைச்செல்லாம் வருது. எதனாலன்னு ஒன்றும் புரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சூரிய ஒளி கொஞ்ச நேரமாவது உங்கள் உடம்புல படணும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ பொதுவாகவே நீங்கள் குளு குளு குளுன்னு ஜில்லுன்னு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் சூரிய ஒளி படுற மாதிரி சில நிமிடங்களாவது தினந்தோறும் இருக்கணுங்க. அதே
மாதிரி சோப்பு அது மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் திடீர்னு மாற்றாமல் இருந்தீங்கன்னா அலர்ஜி இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் நல்லது நடக்கும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பழைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வீடு மாறுறதுக்கான வேலைகளில் இறங்கிட்டீங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால புது வேலை உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வும் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறுவதாக இருக்குதுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது திருப்பங்கள் நிகழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. உனக்கு என்ன கொழுப்பா இப்படிலாம் பேசின்னு இருக்க அப்படின்னு நாம் ஏதாவது சொல்லும் பொழுது நம்முடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உரிமையாக நம்மளை ஏதாவது குறை சொல்லுவாங்க. இந்த கொழுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உடம்புக்கு நல்ல கொழுப்பு தேவைப்படுது. அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் அதிகமாக்குது. நல்ல கொழுப்பு உடம்பில் இருக்கும் பொழுது தோல் மினுமினுப்பாக இருக்கும், தோலில் எந்தவித சொரசொரப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, நல்ல கொழுப்பு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொழுப்புக்குரிய கிரகம் எது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் கொழுப்புக்குரிய கிரகம். பொதுவாக குரு பகவானுடைய ராசியில், நட்சத்திரத்தில் அல்லது குரு பகவான் லக்னத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, லக்னாதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்கும் போது பிறக்கிற பிள்ளைங்க கொழுன்னு குண்டாக இருப்பாங்க. முகத்தில் ஒரு மினுமினுப்பு, ஒரு ஜிலுஜிலுப்பு, கண்களில் ஒரு துடிப்பு, ஒரு பேசுகிற மாதிரி ஒரு காந்த சக்தி, வசிய சக்தி அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குங்க. அப்போ குரு நல்ல கிரகம் தான். ஆனால் அவங்கவுங்க ராசிக்கு நல்ல கிரகமாக இருக்கணும், உங்கள் ஜாதகத்துக்கு அது நல்ல கிரகமாக இருக்கணும், உங்கள் பிறந்த லக்னத்துக்கு அது நல்ல கிரகமாக, யோக கிரகமாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல சேரும். ஆனால் அந்த குரு பகவான் கெட்டு போயிருந்தாருன்னா கெட்ட கொழுப்பை தான் நமக்கு அதிகப்படுத்துவார். பொதுவாக 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே கெட்ட கொழுப்பு, பேட் கொலஸ்ட்ரால், அது மூலமாக நம்ம உடம்புல பாதிப்பு வரும். இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்க தான் இரத்த நாளங்களில் அடைப்பு வர்றது, மாரடைப்பு வர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்காரா, நல்லவராக இருக்காரா, நல்லவங்களோட சேர்ந்து இருக்கிறாரா, நல்ல விதமாக உங்களை பார்க்குறாரா அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுப்பால் பெரிய எந்த பாதிப்புகளும் இருக்காதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலோ 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலோ அதுவும் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகவே இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலோ பொதுவாக 3, 6, 8, 12 லக்னத்துக்கு இந்த மாதிரி இடங்களில் இருந்தாலும் பேட் கொலஸ்ட்ராலால் நமக்கு சில பாதிப்புகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பகை வீட்டில் இருந்தாலும் இந்த பாதிப்பு வரும். இப்போ நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறக்கிறீங்க, லக்னாதிபதி சுக்கிரன் கடகத்தில், சிம்மத்தில் இருக்கும்போதெல்லாம் பகை வீடாகிறாரு, பகை பெறுறாரு. அந்த மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் உடம்பில் சேர ஆரம்பிக்கும். லக்னாதிபதியே பகை வீட்டில் இருந்தாலோ, பகை கிரகத்தால் பார்க்கப்பட்டாலோ அல்லது பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பேட் கொலஸ்ட்ரால் இருக்கும். சிலரெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப லீனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உடம்புல கொழுப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் குரு பகவான் அவங்க ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் கொலஸ்ட்ரால் உள்ளுக்குள்ளார் அப்படியே அதிகமாகிட்டே இருக்கும். இரத்த கொழுப்பு அந்த மாதிரிலாம் அதிகமாகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. இதுக்கு பரிகாரமாக மகான்களை தரிசிக்கலாம், ஜீவ சமாதிகள் இதெல்லாம் நம்ம போய் உட்கார்ந்து தவம் பண்ணலாம், கிரிவலம் வரலாம். இந்த மாதிரி வருவதன் மூலமாக இந்த பேட் கொலஸ்ட்ராலாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எரிக்கப்படுகிறது. வியாழக்கிழமையில் ஒருவேளை
விரதம் அனுசரிக்கலாம். வேர்க்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். அதனால் குரு பகவானின் அனுகிரகம் பெற்று நல்ல கொழுப்புடன் ஆரோக்கியமாக வாழ்வோங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் யோகமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.